ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இடியா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? பப்ளிக் பிளேஸ்ல நிக்கும் எல்லாரும் பாக்க மாதிரி அடிச்சிட்ட. அறிவு இல்லையா உனக்கு? அப்ப அவர் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்ல வரியா பவி? உங்க போட்டோ தானே இன்ஸ்டாகிராம்ல போட்டாரு, அதுக்கு சொல்லிட்டு பப்ளிக்ல அடிச்சிருவியா? பவி, என் மேலதான் தப்பு, நீ விடு. என்ன தப்பா வேணா இருக்கட்டும், இத்தனை பேருக்கு மத்தியில உங்களை எப்படி அவ கை நீட்டி அடிக்கலாம்? சும்மா இருக்க சொல்லிட்டா அவள. அப்படி என்னடா பெரிய தப்பு பண்ணிட்ட நீ? ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்ட அவ்வளவுதானே. இது என்ன கொலை குத்தமா? அதுக்கு போய் இப்படி பப்ளிக்ல அடிச்சிட்டா எத்தனை பேர் பாத்துட்டு நிக்காவ? உன் பொண்டாட்டி என்ன படிக்காத பொண்ணா? படிச்ச பொண்ணு தானே. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாதா? வாய் மூடியா, என் மேலதான் தப்பு. நான் தான் இங்க வரதுக்கு முன்னமே ஜெசிகா தனியா தியாவை பார்த்து பேசினான். எப்படியும் கிறுக்கு வேலையை பாக்குறதுக்கு தான் உன்ட்ட வந்து பேசிருப்பான். இப்ப எப்படி கடுப்பேத்திரம் பாருன்னு சொல்லி தான் ஸ்டோரி போட்டேன். போடும் போதே போடாதுங்கன்னு தடுத்தான். அதே மீறி நான் தான் அவ கையை தட்டி விட்டுட்டு போட்டுட்டேன். என் மேல தாண்டா தப்பு. இது எங்க 2 பேருக்கு பிரச்சனை. நாங்களே பேசி தீர்த்துப்போம். உங்க 2 பேருக்கு என் வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் போறியலாம். நீங்க சும்மா இருங்கண்ணா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க வாழவே கூடாதுன்னு 2 பேர் நினைக்காவ. அவியல வெறுப்பேத்ததுக்கு நீங்க ஏதோ 1-2 விஷயம் பண்ணிட்டியா? இது ஒரு குத்தமா? இது தப்பு இல்லையா பவி? தியா அழாத, நான் தான் தப்பு. சாரி, விடு. உனக்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல தியா. இத்தனை பேருக்கு மத்தியில ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சலாம். திருப்பி அவர் இதே இடத்துல ஒன்னு அடிச்சிருந்தாருன்னா அப்படி என்ன கொலை குத்தமா பண்ணிட்டாரு? பவி, நீ யாரு இப்படி பேச? என்னை பத்தி அம்மா விட நிறைய தெரிஞ்சது உனக்கும் வரனுக்கும் நிலனுக்கும் தான். பொட்டிக்கு தாண்டி நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே தெரிஞ்சது உங்க 3 பேருக்கு தான். நிலன் போயிட்டான். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு மாடி நீ இப்படி பேசிய? அப்பனா என்னை பத்தி நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருந்தியா? இதியா, என்னதான் இருக்கட்டும். எல்லாருக்கும் மத்தியிலே அவர் கை நீட்டி அடிக்கச்சுல எனக்கு கோவம் வந்தது உண்மைதான். நான் காட்சி பொருளாடி இவருக்கு. என்ன காட்சி பொருளா அப்படி உன்னைய காட்டிட்டான்? போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டது ஒரு குத்தமா? தியா, ஏன் பவி அர்ஜுன் மட்டும் நிலன மாதிரி இல்லாம என் அப்பா மாதிரி இருக்காரு? லூசு, இதே அதையும் கம்பேர் பண்ணிய? அர்ஜுன் வேற, உங்க அப்பா வேற. என்னால அப்படியெல்லாம் பார்க்க முடியல பவி. மத்தவியல கடுப்பேத்ததுக்கு மத்தவியல காக்கவே இவர் ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது எனக்கு அப்பாவை தான் ஞாபகப்படுத்துது. அவர் அப்பாவை மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி அவர் பண்ணியது ஃபுல்லாவே என் அப்பாவை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. ஒவ்வொரு தடவை இவர் இப்படி எல்லாம் பண்ணும்போது ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு கோவம் தான் வருது. பேசாம என் அம்மா கூட நானும் செத்து போயிருக்கலாம். தியா, எல்லாரும் பார்க்க அப்படியே அழகிய நிப்பாட்டேன். தியா சாரி, நான் பண்ணது உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்குன்னு எனக்கே தெரியுது. அழாத. நீ கூட என்ன புரிஞ்சுக்கல பவி. தியா, எல்லாருக்கும் மத்தியிலே நீ கை நீட்டி அடிச்சாதான் யாரும் என்ன புரிஞ்சுக்காம வேண்டாம். யாரும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையே இல்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் என் கூட இருக்க போதா இல்ல. தியா நில்ல தியா. ஏய், ஏன்டா இவ்வளவுக்கு எதுக்கு இவ்வளவு அழணும்? இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்குடா இவ்வளவு கோவப்படணும்? நார்மலான ஒரு விஷயம் தான். இத்தனை பேருக்கு மத்தியில ஒன்னு அடிக்கும் போது எனக்கு தான் கோவம் வந்தது. சரி, ஃப்ரெண்டோட பொண்டாட்டியாச்சே, நம்ம வார்த்தை விடப்படாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியா நின்னேன். விட்ரா, என் மேலதான் தப்பு. எனக்கு அவ திட்டு வாங்காம ஒரு நாள் கூட இருந்ததில்ல. திட்டெல்லாம் வாங்கிட்டு அழுதுட்டு நீ பழைய தவிர திருப்பி ஒரு வார்த்தை திட்டினதே இல்ல. ஏன் நான் கூட கை நீட்டி அடிச்சிருக்கேன். ஏன் அடிச்சான்னு கூட கேள்வி கேட்க மாட்டான். அடுத்த நிமிஷம் பாவம் போல வந்து பேசும்போது எனக்கே குற்ற உணர்ச்சியா இருக்கும். எனக்கு நானே தண்டனை கொடுத்துப்பனே தவிர எனக்கிட்ட வந்து ஏன் என்ன அடிச்சா, என்ன அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு கூட இது வரைக்கும் கேள்வி கேட்டதில்ல. ஆனா அந்த தங்காவியலையும் ஜெசிகாவையும் கடுப்பேத்ததுக்கு நான் ஏதாவது பண்ணியேன்னு வச்சுக்கான் பயங்கரமா கோவப்படுவான். அன்னைக்கு ஸ்மிருதி வீட்டுக்கு போயிருந்தமே, புடவையை கூட நான் தான் கட்டி விட்டேன். அப்போ அமைதியா நின்னவா கீழே போய் நான் தான் கட்டி விட்டேன்னு சொல்லும் போது பயங்கரமா கோவப்பட்டான். இவ்வளவு நாள நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என் கூட அவளுக்கு வாழறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால மத்தவியல கடுப்பேத்ததுக்கு அவைய முன்னாடி எல்லாம் நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இவளுக்கு கோவத்தை வர வைக்குதுன்னு மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பவி, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு. இத போய் ஏன் அவங்க அப்பா கூட எல்லாம் அவ கம்பேர் பண்ணி பேசணும்? இதுக்கு முன்ன கூட ஒரு நாள் என்கிட்ட சொல்லியிருக்கான், உங்க அப்பாவாவது உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு முந்தைய தங்காத்தையே காதலிச்சிருந்தாவ. ஆனா என் அப்பா என் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகுதான் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சு எங்களை விட்டுட்டு போனாரு. இதை என்கிட்ட முன்னமே சொல்லியிருக்கான். நானும் தியாவும் ஒன்னா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது ஜெசிகாவும் தங்காவியில மட்டும்தான். அவில கடுப்பேத்தனா நான் பண்ணியதெல்லாம் அவளுக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது? அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தானே, விடுங்க. ஏன் பப்ளிக்ல என் ஃப்ரெண்ட் அடிச்சிருக்கா? உன் ஃப்ரெண்டு ஒரு சாதாரண விஷயம் அவளுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகுமா? அவ என்னடானா என்னைய பத்தி உனக்கு நிலனுக்கு வருணுக்கு மட்டும் தான் தெரியும், என் அம்மாக்கு கூட தெரியாதுன்னு சொல்லியா? அது எனக்கு ரொம்ப தெரியாது அவங்க அப்பாவை பத்தி எல்லாம். ஆனா கொஞ்சம் ஷேர் பண்ணிருக்கா. ஆனா அவ அப்பா வேற, அர்ஜுனன வேற. யார் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஏம்மா யாருமா அவிய அப்பா? முத அவிய அப்பா கதையை சொல்லு.
எனக்கும் ரொம்ப எல்லாம் தெரியாது கார்த்திக். ஆனா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த சொல்லி. தியாவோட அம்மா பேரு ஸ்டெல்லா, தியாவோட அப்பா பேரு ஆறுமுகம். கிளம்புவோமா? நான் ரெடி ஆயிட்டேன். எங்க போற? நீங்க தானே ஃப்ரெண்ட்ஸுங்களை பாக்கிறதுக்கு போனோம் அப்படின்னீங்க. சொன்னதான். நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் போட்டிருக்கேன். ஏ பட்டிக்காடு சரியான பட்டிக்காடு. நீ ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வாண்டானே சொன்னேன். கிட்டத்தட்ட 5-6 ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து தந்திருக்கேன். ஒன்னாவது நீ இது வரைக்கும் போட்டிருக்கியா? எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் பிடிக்கலங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏ பட்டிக்காடு, 6 மாதத்துக்கு இப்படி புடவை சுத்தி கட்டிட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாவ? அவனுங்க பொண்டாட்டிங்க எல்லாம் ஜீன்ஸ் டிஷர்ட்டை போட்டு வருவாவ. ஒவ்வொரு தடவையும் உன்னை கூட்டிட்டு போச்சுல எனக்கு தான் அவமானமா இருக்கு. அப்பனா கூட்டிட்டு போவாதுங்க. யாரோட எதிர்த்து பேச? எனக்கு எதிர்த்து பேசிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டான். கல்லு மாதிரி நிக்க. மறந்துட்டேன். எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க. ஒழுங்கு மரியாதை இதை கலத்தி போட்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு வா. என்னால போட முடியாது. சுடிதார் வேணா போட்டுக்கிட்டு வரேன். என் பட்டிக்காடு உன்னை எப்படியே கூட்டிக்கிட்டு போச்சுல என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாவ? நானும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பொண்டாட்டி இல்ல. பட்டிக்காட்டா, இப்படி ஒரு பட்டிக்காட்டுல பிறந்தவன கல்யாணம் பண்ணதே பெருசு. என்ன எதுதான் பேச? சுத்தி போடவ இதுல தலை நிறைய எண்ணெயை தேய்ச்சி குவாரி வெளிச்சுக்கிட்டு வந்திருக்கான். என் ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்டாட்டி எல்லாம் எப்படி தலையை பிரிச்சு போட்டு வருவாவ? உன்னை எப்படியே கூட்டிட்டு போச்சுல என்ன பத்தி என்னடி நினைப்பாவ? மத்தவேலுக்காண்டி நம்ம என்னத்துக்கு வாழணும்? எனக்கு அந்த மாதிரி துணி போடியதெல்லாம் பிடிக்கல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கேன். என்னமா சொல்ல போனா இப்படி கேவலமான பார்ட்டிக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போறது எனக்கு விருப்பமே இல்ல. கேவலமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பொண்டாட்டி மாறுவா, இதெல்லாம் உனக்கு கேவலமா? இங்க பாருங்க, எனக்கு ஆம்பளைங்க குடிக்கிறதே பிடிக்காது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்டாட்டி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இருந்து குடிக்காவ. ஏன் அம்மா அப்பா என்னைய அப்படி வளர்க்கல? அப்போ என் ஃப்ரெண்ட் மாறுவளுக்கு பொண்டாட்டி மாறுவெல்லாம் தப்பானவியலாம். நீ மட்டும் தான் நல்ல விளையாடி. நான் அப்படி சொல்லலையே. எனக்கு குடிக்கிறது பிடிக்கல. ஏன் அம்மா அப்பா என்ன பழக்கப்படுத்தலன்னு சொல்ல வரேன். என் போட்டிக்காட ஒழுங்கா சொல்லதுக்கால இந்த துணியை மாத்திட்டு நான் சொன்ன துணியை போட்டுக்கிட்டு வா. என்ன நீங்க கூட்டிட்டு போலனால ஒண்ணும் இல்ல. அங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில கட்டி பிடிக்கிறது, அருவருப்பா வர வைக்கிற மாதிரி சில விஷயம் நீங்க பண்ணியது எனக்கு இது எதுவுமே பிடிக்கல. என்னது? இப்படி ஒரு பட்டிக்காட்டெல்லாம் உன் அம்மா அப்பா என் தலையில கட்டி வச்சிருக்காவ பாத்தியா? நீ இப்படியே பட்டிக்காட்டால மாதிரி நடந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கா, உன்னை தூக்கி போட்டுட்டு வேற பொண்ணை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். கணவன் மனைவி உறவுங்கிறது 4 செவத்துக்குள்ள இருக்க வேண்டியது. அத வெளி உலகத்துக்கு காட்டணும்னு தேவையே இல்ல. நான் வளர்ந்த ஊர்ல நான் இப்படிதான் வளர்ந்தேன். என்ன இப்படிதான் வளர்த்தாவ. முன்னமே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பழக்கனா நான் போட்டிருப்பேன். எனக்கு பழக்கம் இல்ல. முன்னமே அம்மா அப்பா எனக்கு குடிக்க வாங்கி கொடுத்து பழக்கி விட்டுருந்தாவல் நான் குடிச்சிருப்பேன். நீ பட்டிக்காட்டிலே பிறந்தா வளர்ந்தா சரி. இப்ப நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நான் மீட் பண்ணியவியெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் மேன். அதே ஸ்டேட்டஸ்க்கு நம்ம கூட எல்லாம் பழகியதே பெருசு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்டாட்டிங்க எல்லாம் என்ன அழகா வரவன். முடியெல்லாம் பிரிச்சு போட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி துணியெல்லாம் என்ன அழகா மாடலா போட்டுக்கிட்டு வரவன். உன்னை நான் கூட்டிட்டு போச்சா தூரத்துல உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்காவ. அது என்ன பார்த்து எனக்கு சிரிக்கணும்? அவிய சிரிச்சாலும் எனக்கு என்ன இல்ல உங்களுக்கு தான் என்ன? எனக்கு என்ன அப்பப்ப தோணும் இவளுங்க எல்லாம் பொண்ணுங்களா அப்படின்னு. என்னடி சொன்ன? இதுதான் அவிய அப்பாவோட குணம். தியா அம்மா கிராமத்திலே வளர்ந்தவியா. அவிய அப்பாக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அவியலால இருக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காண்டியே மாடர்ன் ட்ரெஸ் போடணும், குடிக்கணும், இதெல்லாம் அவிய அம்மாவால முடியல. இப்படிப்பட்ட பட்டிக்காட்டா கூட எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சு தியா அம்மா விட்டுட்டே போயிட்டாரு. எந்த தப்புமே பண்ணாத எனக்கு இப்படி ஒரு தண்டனையானு யோசிச்சு இறந்து போயிட்டாவ. அடுத்தவியலுக்காண்டி நம்ம என்னத்துக்கு வாழணும், மத்தவிய பாக்கிறதுக்கு என்னத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு எப்பவுமே அவியாம சொல்லிட்டே இருப்பாவலாம். இதெல்லாம் தியாக்கே அவிய அத்தைங்க சொல்லிதான் தெரியும். நீங்களும் மத்தவியல கடுப்பாத்ததுக்கு சில விஷயம் பண்ணுதியெல்லாம். ஒருவேளை அதெல்லாம் அவிய அப்பாவை ஞாபகப்படுத்துமா இருக்கலாம் அவளுக்கு. எல்லாரும் இப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும் தானே ஆசைப்படுவாவ. இந்த காலத்திலே நிறைய பசங்க இப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்படியாவ. சில ஆம்பளைங்க மாடர்ன் ட்ரெஸ் ஆசைப்படுவாவ. சரி, 20-25 வருஷத்துக்கு முன்னமே அவிய அப்பா இப்படி எல்லாம் கொடூரமா இருந்தாரா? இதெல்லாம் என்கிட்ட தியா சொன்னதே இல்ல பவி. மதவியில கடுப்பேத்ததுக்கு நான் ஏதாவது பண்ணா கோவப்படுவா. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவ உங்களை அவிய அப்பா கூட கம்பேர் பண்ணி பாக்கியான்னு நான் கூட நினைச்சு பாக்கல. இப்பதான் எனக்கே தெரியுது. நான் தான் சொன்னேன்ல, நான் பண்ணாதான் தப்பு. அவ என் வீட்டுக்கு வந்த நாளில இருந்து எனக்கு கூட சண்டை போடிய ஒரே விஷயம், நான் அவையில கடுப்பேத்ததுக்கு அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா போறது, க்ளோஸா பேசியது, இதெல்லாம் அவளை ரொம்ப காயப்படுத்திருக்கடாம். காயப்படுத்தினதுனாலதான் அடிச்சா வாங்கிப்பா, திட்டினா கேட்டுட்டு அழுதுட்டு போயிருவா. ஆனா இதை மட்டும் அவளால தாங்கிக்க முடியாத காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. அது மட்டும் இல்லாம இது கூட இருக்கலாமே, ஏற்கனவே அவ நிலனை காதலிச்சிருக்கா. உங்க சித்தி வேற எப்ப பார்த்தாலும் 4-5 பேருக்கு கூட வச்சு பேசிக்கிட்டே இருக்காவ. நீங்களும் அவிய முன்னாடி எல்லாம் நாங்க 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோம், ஒன்னா இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். அது கூட அவளுக்கு இன்னமும் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துருக்கலாம்ல. நானும் எல்லாருக்கும் முன்னாடி உங்களை அடிச்சதான் கோவப்பட்டுட்டேன். சரி விடு பவி, நான் பாத்துக்கிறேன். இந்த நாளை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். நீங்க 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு நில்லுங்க, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிடா. தியா, என் மேலதான் தப்பு, சாரி. இனிமே இப்போ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன், போதுமா? என் தங்கச்சி சாரா மேல சத்தியமா இனிமே ஜெசிகாவையோ இல்லன்னா நிலனோட அம்மாவையோ கடுப்பேத்ததுக்காண்டியோ வெறுப்பேத்ததுக்காண்டியோ ஒன்ன என்ன உன்னை பேர கூட யூஸ் பண்ண மாட்டேன். இது ப்ராமிஸ். உங்க வீட்டுக்கு வந்ததுல உங்க மேல எனக்கு எந்த கோபமும் எந்த விஷயத்துல இருந்ததில்ல. சொல்ல போனா உங்க மேல எனக்கு மரியாதை தான் கூடிச்சே தவிர
வெறுப்புன்னு எனக்கு வந்ததே இல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அது இது மட்டும்தான். அடுத்தவியலுக்கு முன்னாடி அடுத்தவிய பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் என் அப்பா என் அம்மாவை கொடுமைப்படுத்தினதான் என் கண்ணுக்கு முன்ன வந்து நிற்கும். நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்க இவளை கடுப்பேத்ததுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அவையில வெறுப்பேத்தியதுனாலே அவையில கடுப்பேத்தியதுனாலயும் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நேற்றுக்கு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து என்னை காப்பாத்தி உயிரை கொடுத்துருக்குதியா, உங்க மூச்சையே கொடுத்துருக்குதியா. அதுக்கு இப்படியெல்லாம் நான் எழுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணனா? நீங்க போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டதை நான் தப்பு சொல்லல. அது எதுக்கு அடுத்த வேலை கடுப்பேத்ததுக்காக போடணும்? மத்த வேலை கடுப்பேத்ததுக்கு மத்த வேலை வெறுப்பேத்ததுக்கா எதுக்கு என்ன காட்சி பொருளா பயன்படுத்துதியா? மேல இருந்து தூக்கிட்டு கீழே வாது, கீழே இருந்து தூக்கிட்டு மேல போறது. சாரி. எனக்கு புரியலங்க. அன்னைக்கு கவினோட பிரின்சிபலை பாத்துக்கிட்டு வந்துட்டு நீங்க கவின் கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க? நீயா உன் அப்பன மாதிரி இருக்க, என்ன மாதிரி நிலன மாதிரி ஏன் இல்லைன்னு கேட்டீங்க எல்லாம். நீங்க ஏங்க நிலன மாதிரி இல்ல ஏன் அப்பாவை மாதிரி இருக்கீங்க? இல்ல தியானா, அப்படி இல்ல. எனக்கு தெரியும் நீங்க என் அப்பா மாதிரி தப்பானவே இல்லைன்னு எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் அர்ஜுன் மத்தவங்க முன்னாடி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, மத்தவங்க முன்னாடி நம்ம உறவை காட்டிக்க நினைக்கிறது, இது எதுவும் எனக்கு பிடிக்கல. இதுல நான் தப்பா சரியானல எனக்கு தெரியல, ஆனா எனக்கு பிடிக்கல. எனக்கு புரியல அர்ஜுன், அவங்க முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி நடந்துக்கிறதுனால ஏதாவது மாற போகுதா? சாரிடி, நான் தான் சாரி கேட்கலாம். என் தங்கச்சி மேல சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அவர் அப்படிதான் மத்தவியலுக்கு முன்னாடி அவரே அவர் பொண்டாட்டிய ஆகா ஓகோன்னு காட்டணுங்கிறதுக்காக என் அம்மாவோட உணர்வுகளோட விளையாடினாரு. நீங்களும் அதை தானே பண்ணிட்டு இருக்கிறியா? மத்தவியலை வெறுப்பேத்ததுக்கு நீங்க பண்றது என்ன ஹர்ட் பண்ணுமான்னு நீங்க யோசிக்கவே இல்லைல்ல. ஏன் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைச்சேன். அது நம்ம தனிப்பட்ட விருப்பம் அர்ஜுன். அது எதுக்கு அவியலுக்கு ஒருக்கா படம் போட்டு காட்டணும்? நான் பண்ணது தப்புதான், சாரி. நான் டெலீட் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம். இல்ல டெலீட் பண்ணிடுறேன். போடுறதுக்கு முன்னமே அவளை வெறுப்பேத்ததுக்கு போடாதுங்கன்னு சொன்னேன்ல. இத நார்மலா எடுத்த போட்டோய போடாம டெலீட் பண்றேன்டி. இனிமே திருப்பி அவன் நினைப்பான் நம்ம பார்த்த உடனே டெலீட் பண்ணிருக்காரு, நம்ம பாக்கிறதுக்காண்டி தான் போட்டிருக்காரு அப்படின்னு. போட்டுட்டீங்க, எல்லாம் இருக்கட்டும். நீ அழுதுகிட்டே இருக்க, அந்த 2 ஜீவன்களை நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கு பாவம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், சத்தியமா பண்ண மாட்டேன். நிஜமா? நிஜமா. தங்கச்சி சாரா மேல சத்தியமா பண்ண மாட்டேன். சரி, சமாதானப்படுத்துறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டா? நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? அம்மாடியோ, அப்ப உங்களுக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. சரிடி, மூக்க ரொம்ப உள்ள இழுக்காத, மூளைக்குள்ள பெயர போகுது. சாரி. இது எதுக்கோ? என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடியே நானும் உங்களை அடிச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணே அடிச்சேன், இதுல என்ன இருக்கு? அன்னைக்கு நீ கூட தான் ராத்திரி நிலனோட கல்லறையில போய் கிடந்து உறங்கின. நீ தப்பு பண்ணா நான் அடிச்சேன். இல்ல, நீங்க ஆம்பளை. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, உங்களை எல்லாருக்கும் மத்தியிலையும் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுல. இங்க ஆணும் பெண்ணும் சமந்தான். நீ இப்ப அடிச்சது தப்புனா நான் அன்னைக்கு அடிச்சதும் தப்பு. நான் அன்னைக்கு அடிச்சது சரினா நீ இன்னைக்கு அடிச்சதும் சரிதான். இருந்தாலும் பப்ளிக்ல அடிச்சிருக்க கூடாதுன்னு தோணுது. அதுக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ரூமா தேட முடியும். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டா? நான் என்ன சின்ன குழந்தையா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த உடனே சமாதானம் ஆகுதுக்கு? நான் என்ன ட்ரை பண்ணி பார்க்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சாரி. ஏமா வச்சுக்காமா, நீ அடிச்சதுல எல்லாம் எனக்கு எந்த வருத்தமா இல்ல. அந்த பாவப்பட்ட ஜீவன்கள் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு நேற்றுக்கு என்னடானா தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன், இன்னைக்கு என்னடானா அழுது நாளையே ஸ்பாயில் பண்ணிடாத. கொஞ்சம் நிறுத்திட்டு வரியா? இனிமே மத்தவியல வெறுப்பேத்ததுக்கு நான் இந்த மாதிரி பண்ணேனா நீ என்ன தூக்குல தொங்க விட்டா கூட நான் ஏத்துக்கிறேன், போதுமா? இனிமே நீங்க ஏதாவது இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு மேல நான் பண்ணுவேன். நிஜமாவே தொங்க விட்டுருவா போல. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கே நான் ஊட்டிக்கு கிளம்பணும். ஏ ஜெசிகா, விளையாடுறியா? இல்ல, நான் உண்மையதான் சொல்லேன். இன்னைக்கே நான் ஊட்டிக்கு கிளம்ப போறேன். ஊட்டிக்கு கிளம்ப போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? இன்னையோட 2 நாள் முடியுது. என்னமா 2 நாள் தானே? 2 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அவிய தானே வீட்டுக்கு வர போறாவ. இல்லடி, அந்த தியா கிட்ட நான் எவ்வளவு பேசி விட்டேன் தெரியுமா? இவ்வளவு பேசினதுக்கு பிறவா எப்படி தோளுக்கு மேல தோல்ல கைய போட்டுக்கிட்டு கண்ணத்தோட உரசிக்கிட்டு நிக்காரு. அவளை எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணி பல்ல காட்டிக்கிட்டு நிக்கா. எல்லாருக்கும் மத்தியிலே இப்படின்னா நான் ஒரு செவத்துக்குள்ள 2 நாளையில என்ன வேணாலும் நடக்கலாம். நான் உடனே ஊட்டிக்கு போனாதான் அவளுக்கு அப்பப்ப நிலனை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நிலனை பத்தி ஞாபகப்படுத்ததான் அவ அர்ஜுனை விட்டு தள்ளி போயிட்டே இருப்பா. அதுக்கு ஒரு நாள் இல்லடி, கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கணும். அர்ஜுன் கூடால இருக்கத அவ அர்ஜுனுக்கு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிய மாதிரி அவளை நம்ப வைக்கணும். அதுக்கு நிலன்கிற ஆயுதத்தை தான் கையில எடுத்தாகணும். 2 நாள் தானே வரட்டுன்னு ஒதுங்கி இருந்தான்னு வச்சுக்கா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஜெசிகா, எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காவன்னு உனக்கு தெரியுமா? இல்லையே. அது கூட தெரியாமலா ஊட்டிக்கு போறேன்? எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடலாம். நீ அவிய எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காவன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2 வாரம் ஆயிரும். அதுக்குள்ள அவிய ஊருக்கு வந்து பிள்ளையே பெத்துப்பாவ. எந்த ஹோட்டல்னு இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறேன். தங்க ஆண்டி கூட ஹோட்டல் பேர சொல்லவே இல்ல. அவியலுக்கிட்டே எதுங்க சொல்லல போல.
அவையெல்லாம் கேட்காம விட்டுருப்பாவ. ஏன்னா இங்கிருந்து யாரும் போறது இல்லையே. அவையில வச்சு அங்கிளுக்கு வாயில இருந்து எந்த ஹோட்டல்னு வர வைக்கேன். இன்னைக்கு எந்த ஹோட்டல்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். முடிஞ்சா இன்னைக்கு ராத்திரியே போற மாதிரி இருக்கணும். சரி, நீ எந்த ஹோட்டல்னு சொல்லு. நீ எப்படியாவது அங்க போய் சேர்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணியேன். நான் வரண்டி. இவ்ளோ நான் சொன்னதுக்கு பிறகு தோளோடு தோல் இடிச்சுக்கிட்டே கண்ணத்தோட கண்ணத்தை உரசி எப்படி போட்டோ எடுத்திருக்கேன். இதுல வெக்கப்பட்டுட்டு ஒரு இழிப்பு வேற. உன்னை எப்படி அர்ஜுனை விட்டு ஓட வைக்கேன்னு பாருடி. சாரா கல்யாணத்துக்கு முன்னமே உன்னை ஓட வைக்கிறேன்டி. என்ன பாப்பா? பசிக்குதுமா. கொஞ்சம் பொறுடா. யாராவது ஒரு பொம்மையாவது வாங்கிட்டாவன்னு வச்சுக்கான். அம்மா உனக்கு உடனே சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி தரேன். சரிடா, போயிட்டு வாங்க. அப்பனா நீ உள்ள வரலையா? ராஜா, எனக்கு என் பொண்டாட்டி மட்டும்தான் உண்டு. அவளுக்கு தங்கச்சின்னு யாரும் இல்ல. அதனால இந்த குழந்தையார் பாட்டு பாடுறதுக்கெல்லாம் எனக்கு தேவை இருக்காது. உனக்கு உன் பொண்டாட்டியோட உன் குழந்தையார் தான் முக்கியம். நீ அவளுக்காண்டி கடற்கடையா யார் இறங்கியா? என்னால எல்லாம் யாரும் இறங்க முடியாது. மாக்கா, அன்னைக்கு பவிக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்கச்சுலயே அனமிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த புடவை வாங்கி கொடுக்கச்சுலயே அனமிக்கு நீ எதுவுமே வாங்கி கொடுக்கல. இப்ப வெளியே வந்திருக்கோம். அப்பவும் அவளை கூட்டிட்டு வரல. நீ ஹனிமூன் காண்டி வந்திருக்க மச்சான். இதுக்கு குழந்தையார கூட்டிட்டு வரலன்னு ரொம்ப கவலைப்படிய பத்தியா? இல்லடா, அவ குழந்தை மாதிரி. ஆமா, தெரியாம தான் கேட்கேன். பவிக்கு வாங்கி கொடுக்கச்சுல அனமி ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அனமிக்காண்டி துணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்கே என்னமா 2 நாள் இருக்கு. சரி, பொழைச்சு போட்டுன்னு விட்டுட்டேன். கேட்டா பவிக்கு வாங்கி குடிக்கிற நேரத்துல அனமிக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. அவ மனசு கஷ்டப்பட்டிருக்கான். அவளுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவேன். இந்த 6 மாசமா என் பவி உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கான்? இல்லவே இல்லண்ணா. என் கூட இருப்ப. அனமிக்காண்டி என்னன்னா வாங்கி கொடுப்பேன். துணி எடுத்து கொடுக்கதானே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கதானே, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போறதானே. அவ காலம கேட்டாள்னா சாயந்தரம் அவ கையில அது இருக்கான். அப்ப எல்லாம் பவி ஃபீல் பண்ணிருக்க மாட்டாளா? டேய், என்ன பவி ஃபீல் பண்ணிருப்பியா இல்லையா? எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் அப்படியே கோவமா வரான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறான்னு வச்சுக்கிடுங்க. அவளுக்கு மட்டும் பூ வாங்கி கொடுத்துருப்பாரு. எனக்குன்னு தனியா எங்க அப்பா வாங்கிட்டு வருவாங்க. ஆமா, அனமிக்கு வாங்கி கொடுக்கறதுல நீங்க எனக்கு வாங்கி தந்தது இல்ல. நான் ஃபீல் பண்ணுவானு கூட நீங்க நினைச்சு பார்த்ததே இல்ல. எனக்கு ஒரு பொருள் வாங்கி தந்த உடனே மட்டும் அவ ஏதாவது ஃபீல் பண்ணிருப்பானு எங்க எல்லாரையும் கடைக்கு முன்ன கொண்டு விட்டுருக்கியா? ஹாப்பி, டபுள் ஹாப்பி. கேவலமா இருக்க. கார்த்திக், என்னடி? எனக்கு புரியலங்க. அனமி எனக்கு தங்கச்சி தான். இவ்வளவு நாள் நீங்க அனமிக்கு தான் எல்லாம் பண்ணுவியா? எனக்கு ஒரு ஹேர் பின் கூட வாங்கி தந்தது இல்ல. ஹேர் பின் விடுங்க, ஒரு சேஃப்டி பின் வாங்கி தந்திருப்பியலா? அதானே. ஆனா ஒரு புடவை வாங்கி தந்துட்டு அவளுக்கு எடுத்து கொடுக்கணும்னு எங்க எல்லாரையும் கடையில கொண்டு விட்டுருக்கியா? இது என்ன நியாயம்? கண்டிப்பா நியாயம் கிடைக்கணுமோ? ஆமா, கிடைச்சே தீரணும். அப்பனா உங்களுக்கு ஒய்ஃபை விட குழந்தையார் தானே முக்கியம். இந்த கேள்விக்கு நான் ரூம்ல போய் பதில் சொல்லியே. ரூம்லயா? ஆமா, போன உடனே சொல்லிடுறேன். டேய், எப்பா சாமி, நீ உன் பொண்டாட்டியும் யாரும் இறங்கவே வேண்டாம். என பக்கத்துல ஒருத்தி நிக்கலாம், வந்தா வரட்டு. எது வாங்கினாலும் நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன். நீ யாரும் இறங்காண்டா, போதுமா? இது நல்லா இருக்கு. கடைக்குள்ள வரதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை மூட்டி விடிய கண்டியா? லூசு, நான் அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி. 4 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஸ்மிருதி கொஞ்ச நேரமா எனக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காடா. ஒரு ரிப்போர்ட்டை வேற போன்ல அனுப்பியிருக்கான். சரிப்பா, நீ உன் வேலையை பாரு. பவி, நீ கார்த்திக் கூட போயிட்டு வா. நீ போ. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் என்ன வேலையை முடிச்சிடுறேன். இல்ல, நான் இங்கே நிக்கேன். போயிட்டு வாமா. நீங்க போயிட்டு வரதுக்குள்ள நான் வேலையை முடிச்சிருவேன். உனக்கு ஏதாவது வாங்கணும்னா ஒரு நிமிஷம். இப்பதான் அடி வாங்கினாரு. கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம காரை எடுத்து நீட்டுறாரு. புடிமா. இல்ல, எனக்கு எதுவும் வாங்க வேண்டாம். ஏதாவது தேவைப்பட்டுனா எடுத்துக்கான். பின் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். அம்மா. என்னடா? எத்தனை மணி ஆகுது? சாயந்தரம் 4 மணி ஆகுது. நம்ம 1 மணிக்கு தானே சாப்பிடணும். 1 மணில இருந்து இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? ஐயோ ஹேமா, உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு எனக்கு தெரியுதுடா. ஆனா அம்மா கிட்ட பைசாயே இல்ல. யாராவது ஒரு பொம்மை வாங்கினா கூட உனக்கு பண்ணாவது வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு பசிக்குதுமா. ரொம்ப பசிக்குதா? இல்லம்மா, இல்ல. தண்ணி தாகமா தான் இருக்குது. பள்ளிக்கூடம் முடிய நேரம் ஆயிடுச்சு. ஆனா மருவா அக்கா மருவெல்லாம் இந்த வழியா போவாவேலாம். யாராவது ஒரு பொம்மையாவது வாங்குவாவ. பசிக்கலம்மா, தண்ணி தாகமா தான் இருந்தது. அழாதுங்கம்மா, எனக்கு தண்ணி தாகமா தான் இருந்தது. அம்மா, நம்ம 1 மணிக்கு தானே சாப்பிடுவோம். 1 மணில இருந்து 4 மணி ஆயிடுச்சுலாம். நம்ம சாப்பிட்ட நேரம் ரொம்ப தாண்டி போயிட்டோம். ஆமா ஹேமா, உனக்கு 12:30க்கெல்லாம் ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரலானா வீட்ல உனக்கு செஞ்சு தரதுக்கு எதுவுமே இல்ல. 2 ரூபாயில உனக்கு காலமா பன் வாங்கி கொடுத்துட்டேன். பசிக்கலம்மா. நீ என் வயித்துல வந்து பிறந்தது தவிர எந்த தப்பும் பண்ணல. நீ என் வயித்துல பிறக்காம இருந்திருக்கலாம். வேற யாருக்காவது பிறந்திருந்தேனா சந்தோஷமா இருந்திருப்பேன். அம்மா. என்ன ஹேமா? எனக்கு எப்ப கம்மல் போடுவியா? கம்மல் போடுறதுக்கு காது குத்தணுமே ஹேமா. எப்ப காது குத்துவியா? 3 வேளை சாப்பிடறதுக்கே கஷ்டப்படியும்.
இதுல உனக்கு கம்மல் வாங்கி போடுறதுக்கெல்லாம் அம்மாட்ட ரூபாய் இல்லடா. கொஞ்சம் கொஞ்சமா பைசா சேர்த்து வச்சுட்டு அது பிறகு உனக்கு கம்மல் வாங்கி தரேன், சரியா? கம்மல் வாங்கின உடனே காது குத்திடலாம். அப்ப சரிம்மா. இந்த உலகத்துல எனக்கு இப்ப பாதுகாப்பு இல்ல. நீ வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி உன்னை பாதுகாக்க போறேன்னு எனக்கு தெரியல. சார், பொம்மை வாங்கிக்கிறீங்களா சார்? ஹாய். ஹாய். பொம்மை வாங்கிக்கிறீங்களா? பொம்மை வேண்டாமே. பொம்மை வாங்கிறதுக்கு தான் வந்திருப்பாருன்னு நினைச்சேன். போச்சா? பொம்மை வேண்டாமா? உங்க வீட்டு பாப்பாங்களுக்கு வாங்கிட்டு போலாம்ல? எங்க வீட்ல தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பான்னு யாருமே இல்லையே. ஓ. அம்மா, உன் பேர் என்னது? என்ன பேரு ஹேமா, என் அம்மாக்கு பேரு நிலா. உன் பேர் நல்லா இருக்கேன். உங்க பேரு என்னது? என் பேரு அர்ஜுன். நீ வரியா, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். பொம்மை வாங்க போறீங்களா? பொம்மை வேண்டாம், நீ வா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். பொம்மை வாங்கினா தானே அம்மாவாலையும் சாப்பிட முடியும். பொம்மை வாங்காமலாம் சாப்பிடலாம். நீ வா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம். அம்மா. போ. அம்மா, நீங்களே வாங்கலாம். இல்ல ஹேமா, அம்மாக்கு பசிக்கலாம். இந்த பொம்மையெல்லாம் பாத்துக்கணும், பாப்பா போயிட்டு வாங்க. பசிக்கலையா? இல்லடா, அம்மாக்கு பசிக்கலாம். நீ போ, போய் சாப்பிட. நம்ம போலாமா? அச்சோ, எங்க அம்மாக்கு பசிக்குமே. அந்த கடவுள் தான் என் பிள்ளையோட பசி ஆத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. என்ன நிலா, உன் பொண்ணு எங்க? அண்ணே, ஹேமா பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா, ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஹோட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. என்னம்மா நீ விவரம் தெரியாத பொண்ணா இருக்க? காலம் கெட்டு போய் கிடக்கு. உனக்குன்னு புருஷன் வேற இல்ல. புருஷன் வீட்டுல இருக்கேவா? இருக்க ஒரே ஆதல உன் பொண்ணு மட்டும்தான். வரவிய போறவியல கூட எல்லாம் விட்டியனா பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாரு கேப்பா? ரோட்டு பக்கம் இருக்கவிய தானே, கேட்கறதுக்கு யாரும் இல்ல. பிள்ளை கடத்திட்டு போறவிய நிறைய பேர் இருக்காவ. இல்லன்னு இல்ல, அவரை பாக்கிறதுக்கு பெரிய வீட்டு பையனை மாதிரி தான் தெரிஞ்சாரு. கடத்திவிய ஒன்னும் இல்லாதவியல மாதிரியே வருவாவ. இல்லண்ணே, நான் பார்த்தேன். அவர் குடும்பத்துக்கு கூட தான் வந்திருக்காரு. 4 பேரை கார்ல வந்து இறங்குனதை நான் பார்த்தேன். அதுல ஒண்ணு அவருக்கு பொண்டாட்டின்னு நினைக்கேன். அவையெல்லாம் துணி எடுக்கிறதுக்கு என்னமோ கடைக்குள்ள போனாவ. இவர் மட்டும் வெளியே இருந்தாரு. அவைய காரை விட்டு இறங்குச்சிலேயே குழந்தைகள் ஏதாவது இறங்குதான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். கார்ல இருந்து இறங்கியவளுக்கு குழந்தை ஏதாவது இருந்ததுன்னா பொம்மை வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். காரனா அங்கனதான் நிக்குதேன். இவ பசியில பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டிருப்பாரு. அதான் சாப்பாடு வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போயிருக்காரு. என்னமோ சொல்ல நிலா, நீ ஏன் குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க? உனக்குன்னு யாருமே இல்ல. பிள்ளை யாராவது தூக்கிட்டு போனாவள்னா யாரு கேப்பா? இல்லண்ணே, நான் கொஞ்ச நேரமா அவியல பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்லவியலா தான் தெரிஞ்சுதேன். இந்த எதிர்த்தாப்புல இருக்க ஹோட்டலுக்குள்ளதான் கூட்டிட்டு போனாரு. சரி, என்னமோ சொல்ல, புருஷனா இல்ல, கொஞ்சம் பாத்துக்கா. எப்படி இருக்க? இதுக்கு பேர் தான் சிக்கன் பிரியாணியா? ஆமா, இதுக்கு பேர் தான் சிக்கன் பிரியாணி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். அங்கிள், நீங்க சாப்பிடலாம்? இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கலாம் 1 மணிக்கு சாப்பிடுவீங்களா? ம். உங்ககிட்ட நிறைய ரூபாய் இருக்கும். ஏன்டா? பொம்மை வாங்காமலேயே சாப்பிடறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். எங்க அம்மாக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி தருவீங்களா? வாங்கிட்டு போயிடலாமே. நான் இப்பதான் முதல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடுறேன், தெரியுமா? ம். ஆமா, நீ எந்த ஸ்கூல் படிக்கியா? கார்ல இருக்கேன்னு சொன்னா ஆளே காணோம். எங்க போயிட்டான்? நான் ஸ்கூலுக்கு போவேல அங்கிள். ஏன்டா? பைசா வேணாம்ல? பைசா வேணுமா? இல்லையே, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போலாம். அங்கிள் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நோட் புக் பேக் எல்லாம் வாங்கணும்ல. கம்மல் போடுறதுக்கு பைசா இல்லாததனால தான் எனக்கு என்னமோ காதே குத்தேல. சரி, உங்களுக்கு இங்க யார் இருக்காவ? எனக்கு எங்க அம்மா இருக்காவ. எங்க அம்மாக்கு நான் இருக்கேன். வேற யாரும் இல்ல. உனக்கு கம்மல் போடுறது ரொம்ப பிடிக்குமா? காது குத்துனாதான் கம்மல் போட முடியும். கம்மல் விட காது குத்தியாதான் பிடிக்கும். அப்பனா காது குத்திரலாமா? நிஜமாவா? கம்மல் போட்டுடலாம். அங்க அவியலுக்கு ஒரு கடை இருக்கு கண்டியலாம். எங்க அம்மா பொம்மை விற்காவலாம். அது பக்கத்துல ஒரு கடை இருக்கலாம். அங்க 50 ரூபாய்க்கெல்லாம் கம்மல் இருக்கு, தெரியுமா? அங்க போய் வாங்குவாமா? அங்க போய் எல்லாம் வாங்க வேண்டாம், நம்ம கோல்டுலயே வாங்கிடலாம். தங்கத்துலயா? ம். எங்க அம்மா சொல்லுவாவா, தங்கத்துல கம்மல் வாங்குறதுக்கு நிறைய பைசா ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் பைசா தான் ஆகும். இல்ல, வேண்டாம். ஏன், உனக்கு தான் கம்மல் போடுறதுக்கு ஆசை இருக்கலாம். நீங்க எப்ப அந்த ரூபாயை திருப்பி காப்பியா? நான் வளர்ந்ததுக்கு பிறகு தந்தா போதுமா உங்களுக்கு? நீ வளர்ந்ததுக்கு பிறவே தந்தா போதும். இப்ப எந்த மாசம்? இப்ப ஜனவரி. ஜனவரி, பிப்ரவரி. பிப்ரவரியிலேயே எங்க அம்மா கிட்ட வந்து பைசாயை திருப்பி காப்பியாலோ? இல்லடா, கேட்க மாட்டேன். நான் வளர்ந்ததுக்கு பிறகு தந்தா போதுமா? நீ வளர்ந்ததுக்கு பிறகு தந்தா போதும். அப்பனா சரி. எங்க போயிட்டான்? கார்த்திக், ஸ்ட்ரைட்டா பாருங்களேன். யாரு குழந்தை அது? குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரான் போல. ஆனா பொம்மை வித்துக்கிட்டு இருக்கவியா அந்த குழந்தைக்கு அம்மான்னு நினைக்கேன். அம்மா, உங்களுக்கு இதுக்குள்ள சிக்கன் பிரியாணி இருக்குன்னா நீங்க சாப்பிடுங்க. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? பசிக்கு சாப்பாடு வாங்கி குடிக்கிறதுல என்னங்க இருக்கு? பொம்மை எடுத்துக்கோங்க சார். இல்லங்க, பொம்மை எல்லாம் வேண்டாம். வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இல்ல. என்ன, போமா? அண்ணா, எங்க அம்மா கிட்ட அடுத்த மாசமே பைசா வந்து கேட்க மாட்டியாலா? ஏமா, என்ன இது? கேட்க மாட்டேன். நான் வளர்ந்ததுக்கு பிறகு உங்க பைசாயை திருப்பி கொடுப்பேன். சரி, நீ வளர்ந்ததுக்கு பிறவே எனக்கு பைசாயை திருப்பி கொடு. ஏமா? அம்மா, அப்பனா நாங்க கம்மல் போட்டுட்டு வந்திரியானா? கம்மலா? சார். இல்லங்க, நான் நம்பிக்கையானவன் தான். என் கார் அதுலதான் நிக்குது.
உங்க பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் என் கார்ல நான் ஏறுவேன், பயப்படாதுங்க. இல்ல சார், உங்களை பாக்கச்சுல நல்ல விளையாட்டம் தான் தெரியுது. ஆனா கமல் எல்லாம் வாங்க வேண்டாம். அவ ஆசைப்படியா? உங்களுக்கு எதுக்கு சார் இதெல்லாம் தேவையில்லாத சிரமம்? கடவுள் நிறைய கொடுக்கறதே இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். இப்ப எங்க கூட்டிட்டு போறான் குழந்தைய? நகை கடைக்குள்ள போறாவ. இப்ப கமல் போட்டுடலாம். அர்ஜுன், யாருங்க இந்த குழந்தை? இது பொம்மை வித்துக்கிட்டு இருந்தாவேலாம், அவியலோட குழந்தை. இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? அக்கா, என்ன பேரு ஹேமா. என் அம்மாக்கு பேரு நிலா. அதியா? உங்களுக்கு பேரு தியாவா? நீங்களா இந்த அங்களோட சொந்தக்காரவியலோ? ஆமா. அது தெரியும். ஒண்ணு கூட்டிட்டு நகை கடைக்கு வந்திருக்காரு. என்ன வாங்கி கொடுக்க போறாரு? அந்த கம்மல் போட போறோம். கம்மல் போட போறீங்களா? அம்மா, நான் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த அங்கிளுக்கு பைசா கொடுத்துருவேன். இந்த அங்கிள் நடுவுல வந்து எங்க அம்மாட்ட பைசா திருப்பி கேட்க மாட்டாராம். இந்த பாப்பா ரோடு பக்கத்துல ஒரு அம்மா பொம்மை வித்துக்கிட்டு இருப்பாவளே, அவிய பாப்பா தானே? ஆமாண்ணே, இந்த குழந்தை கம்மல் போடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன் போல, அதான் கூட்டிட்டு வந்திருப்பான். ஓ, நல்ல விஷயம்ப்பா. என்ன பாப்பா, கமல் போட்டுடலாமா? வலிக்கும்னு பயப்படுறியோ? எறும்பு கடிச்சாப்புல தான் இருக்கான். அண்ணா, எனக்கு மூக்குத்தி குத்தணும். அது பிறகு செகண்ட் இயரிங்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, இப்ப வந்துடுறேன். அண்ணே, மூக்குத்தி கூட போடுவீங்களா? ஆமாம்மா, செகண்ட் இயரிங் எல்லாமே இங்கே போட்டுடலாம். கொஞ்சம் எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும், பொறுத்துப்பியா வலியா? வலிய பொறுத்தாதானே அழகான கம்மல் எனக்கு காத்துக்கு வரான். ஏமா வலிக்காது? அங்கிள், வலிக்காது. நீங்க போட்டு விட்டுருங்க. அவன் நல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கான். உன் பேரு ஹேமாவா? ஆமா. அங்கிள், இந்த கம்மலுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்? அது 100 ரூபாய் ஆகும். தங்க கம்மலுக்கு 100 ரூபாவா? நான் பெரிய பொண்ணானதும் உங்க கடனை திருப்பி கொடுத்துடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சுது. இப்பவே அந்த கார்டை காட்டு. என்னடி இந்த மூக்குத்தி போட்டுக்கிறதெல்லாம் வலிக்குமா? யாருக்கு தெரியும், எனக்குன்னு அனுபவமா இருக்க. ஓ, வலிக்காதுன்னு நினைக்கேன். ஆமா, வலிக்காது, இனிக்கும். குழந்தைய காது குத்துறதுக்கெல்லாம் அழகா காட்டி கொடுக்குது. மூக்குத்தி குத்துறதுக்கெல்லாம் வலிக்குமா? வலிக்காதுடி, சோப்பு போட்டு உடைய மாதிரி தான் இருக்கும். அழகா இருக்கு. அக்கா அழகா இருக்கான். ஆமாடா, அழகா இருக்கு. பாப்பா, நீ ரொம்ப தைரியசாலி தான். உங்க அம்மாக்கு நீ மட்டுமே போதும், உங்க அம்மாவை நீயே நல்லா பாத்துப்ப. அங்கிள், நம்ம போமா, எங்க அம்மாட்ட கொண்டு காட்டுவோம். சரி, பில் பே பண்ணிட்டு நாங்க கிளம்பலாம்ல? ஆமா சார், நீங்க கிளம்பலாம். சரி, நீங்க கார்ல ஏறி உட்காருங்க, நான் குழந்தைய கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். நானும் வரேன். நீ எங்க போற? நீ இங்கே நில்லு, நான் வந்துடுறேன். இல்ல, நானும் வரேன். அப்ப சரி, வா. அம்மா, கம்மல் போட்டாச்சு கண்டியா? நல்லா இருக்கலாம். சார், இதெல்லாம் எதுக்கு சார்? இதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஐயோ இல்லங்க, நான் எதிர்பார்த்து பண்ணவே இல்ல. இவ கமல் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்பட்டா. நான் உங்க பொண்ணுக்கு கமல் போட்டதுக்கு பிறகு அவளோட சந்தோஷத்தை முகத்துல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல சார், இதெல்லாம் நீங்க எதுக்கு? இவளை பார்க்கும்போது என் தங்கச்சி சின்ன வயசுல பார்த்த மாதிரி எனக்கு இருந்தது. அவளும் அப்படிதான், பசிச்சதுன்னா வெளியே சொல்லவே மாட்டான். அன்னை மனசு கஷ்டப்பட்டுறோங்கிறதுக்காகவே வெளியில பசிக்குதுன்னு சொல்ல மாட்டான். உங்க பொண்ணு முகத்துல வந்த சந்தோஷம் என் தங்கச்சி முகத்தை ஞாபகப்படுத்துச்சு. சார், இதுக்கெல்லாம் திருப்பி இவளை ஸ்கூலுக்கு அனுப்பலாமே நீங்க? 8 மணி வரைக்குமாவது இங்க இருந்தாதான் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் கிடைக்கும். இவளை ஸ்கூலுக்கு விட்டா இவளை கொண்டு விடணும், கூட்டிட்டு வரணும். பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. நோட்டு புக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ரூபாய் இல்ல சார். இங்க யார் கூட இருக்கீங்க? எங்களுக்குன்னு யாரும் இல்ல சார். எனக்குன்னு ஹேமா, ஹேமாக்கு நானு. எங்க குடிசை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வீடு இருக்கு, பங்களா. வீட்டை சுத்தி கேமரா வச்சிருக்காவ. அந்த வீட்டுல கேமரா இருக்கிறதுனால கொஞ்சமாவது பாதுகாப்பா இருக்கும். அந்த அம்மா வீட்டுல வீட்டு வேலைக்கு கூட கேட்டிருந்தேன். நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல சார். வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா கூட கொஞ்சம் தகுதியெல்லாம் எதிர்பார்க்காவ. 4 எழுத்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தெரிஞ்சிருந்தனா வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். உங்களுக்குன்னா இங்க யாரும் இல்லையே. நீங்க கன்னியாகுமரி வரீங்களா? கன்னியாகுமரியா? சார், வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார். அதை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வீட்டுல வேலை போட்டு கொடுத்தா கூட ஒரு மாசம் 5000 6000 ரூபான்னு தருவாவேல, அது போதும். நான் கன்னியாகுமரியில ஒரு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் தரேன் உங்களுக்கு. 2 நாள் தாண்டி நான் அங்கதான் இருப்பேன். நீங்க அங்க வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா அங்க வேலை கிடைக்கும். இதுல ஹாஸ்பிட்டலோட போன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்கு. என் நம்பரை கூட இதுல எழுதி வச்சிருக்கேன். 2 நாள் தாண்டி நீங்க வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அங்க வேலை இருக்கு. பாதுகாப்பா தங்கறதுக்கு இடம் இருக்கும். உங்க பொண்ணு ஸ்கூலுக்கும் போகலாம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போறேனா? சரிங்க சார். சரி அம்மா, அங்கே கிளம்புறேன். 2 நாள் தாண்டி நம்ம பாப்போம், சரியா? சரி அங்கிள், போயிட்டு வரோமா? சரிங்கம்மா. நீங்க என் ஒய்ஃப் தான். சந்தோஷமா இருங்க. நோய் நொடி இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா இருங்க. குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான். வரோம். சரிங்க சார். போமா. எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்னு பாராய். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு எதுக்கு அர்ச்சனை செய்யணும்? அந்த குழந்தை பசிக்குதுன்னு ஃபீல் பண்ணிருக்கோம். இவனுக்கு தான் சின்ன விஷயம்னாலும் உடனே சாராவை ஞாபகப்படுத்துமே. என் தங்கச்சியே அழுத மாதிரி இருக்குதான்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு போயிருவான். என்னடா 2 பேரும் தனியா நின்று டிஸ்கஸ் பண்ணதியா போலாம்? உனக்கு அருமை பெருமையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி, கிளம்புவோமா? கிளம்புறதுக்கு நாங்க ரெடி தான்டா, நீங்க ரெடி ஆக்கணும்ல. நாங்களும் ரெடி தான்டா, போலாம்.
உன் பொண்டாட்டி எங்கப்பா? பக்கத்துல தானடா நிக்கா. யாருக்கு பக்கத்துல? இவ எங்க போயிட்டா? எங்கடா போனா? அந்த அம்மா கிட்ட நீங்க 2 பேரும் தானே பேசிக்கிட்டு நின்னியா? எங்கள்கிட்ட கேக்க? லூசா இவா சொல்லாம போயிட்டா. பவி கடையில இருந்து என்னத்தையாவது வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளா? இல்லையே, கடைக்குள்ள நிக்கச்சிலே ஒரு பொருள் அவ வாங்கல, சும்மா சுத்தி பாத்துக்கிட்டு தான் நின்னா. போன் பண்ணி பாறேன். ஒருவேளை நகை ஏதாவது வாங்குறதுக்கு போயிருப்பாளோ? நான் வாங்கி கொடுத்தாலே நல்லா அழிஞ்சு நிப்பா, இதுல அவ போய் வாங்க போறாளா? இல்ல, நம்ம நகை கடையில நிக்கச்சுல ஒரு பொண்ணு மூக்குத்தி போடுறதுக்காண்டி வந்திருந்தலாம். அப்ப மூக்குத்தி போடுறது வலிக்குமான்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா. அது சரி, எங்க பேர்பான்னு இப்ப புரிஞ்சுட்டு 2 பேரும் கார்ல இருங்க, நான் வந்துடுறேன். லூசு லூசு சொல்லிட்டு போறதுக்கு தெரியாதா எங்க போனாலும்? இல்லனே, செகண்ட் இயரிங்ல நோ ஸ்பின். ஓ, மூக்குத்தி போடுறதுக்கா? இதியா இவரு எதுக்கு இப்ப இங்க வந்தாரு? இங்க என்ன பண்ணிய? நான் ஒரு சின்ன நகை எடுக்கிறதுக்காண்டி வந்தேன். நீ ஒன்னும் எடுக்க வேண்டாம், நீ வா போலாம். சார், அவிய மூக்குத்தி போடுறதுக்காண்டி வந்திருக்காவ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா போலாம். அண்ணே, என்னம்மா வேண்டாமா? இல்ல எனக்கு போடணும். சரி பாப்பா, ஒரு நிமிஷம் இரு, இதா இப்ப வந்துடுறேன். ஏன்? இப்ப என்ன உனக்கு? எனக்கு மூக்குத்தி போடுறதுக்கு ஆசையா இருக்கு. ஒன்னும் தேவையில்ல, இருக்க மூக்கு போதும் உனக்கு. நான் போடியதுனால உங்களுக்கு என்ன? உனக்கு மூக்குத்தியே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் போட்டுப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்காண்டி தான் போடுறேன். ம், ஓ, உங்களுக்கு மூக்குத்தி பிடிக்கிறதுனால உங்களுக்காண்டி வந்திருக்கேன்னு நீங்க ஒன்னும் தப்பா நினைக்காதுங்க. நான் எனக்காண்டி தான் வந்திருக்கேன். ஓஹோ, மூக்குத்தி போட்டா என் மூஞ்சி என் மூக்கு அழகா இருக்கானு ஜோசியக்காரன் சொன்னானா? என் மனசு சொல்லுச்சு. அது பிறகு நான் யாருக்காண்டியும் எதையும் பண்ண மாட்டேன். எனக்கு எது தோணுதோ அதுதான் பண்ணுவேன். எனக்கு மூக்குத்தி போட்டுக்கணும்னு தோணுது, அதனால போட்டுக்கிறேன். மூக்குல இருந்து ரத்த ரத்தமா வரும். சுத்தம் வருமா? குடம் குடமா வரும். என் காதுல ஏற்கனவே காது குத்தியாச்சு, நீங்க மூடுங்க. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நீங்க கொஞ்சம் இடத்து காலி பண்ணாலே நல்லா இருக்கான்னு நினைக்கேன். மடி உட்காரு. எதையா வேண்டாம்? அண்ணே, நான் ரெடி தான். சரிம்மா. வலிக்குது. ஏம்மா குத்தவே இல்ல. அது சரி, குத்தது என்ன? என்னமோ வைக்கவே இல்ல. இல்ல, வலிச்ச மாதிரி இருந்தது. வலிக்காதுமா, சின்ன குழந்தைய அழகா காதெல்லாம் குத்திக்கிட்டு போகுது. ஏமா இப்படி ஆடிக்கிட்டே இருந்தியா? எப்படி போட்டு விடுறதுக்கு? தியா, மூக்க குத்த வேண்டாம், காதம் குத்த வேண்டாம். போமா, வரியா இப்ப? காதெல்லாம் முன்னமே குத்தியாச்சு. அண்ணே, நான் ஸ்ட்ராங் தான், நீங்க போட்டு விடுங்க. இங்க பாருமா, சின்ன குழந்தை கூட அடம் பிடிக்காம அழகா காட்டும். நீ இப்படி அப்படின்னு சினிங்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கான், நீடில் மூக்குல இருந்து வாய்க்கு போனாலும் போயிடும். தியா, மூக்குத்தி எல்லாம் போட்டுக்க வேண்டாம், கிளம்புவோம் வா. இல்ல அண்ணே, இனிமே ஆடாம காட்டுவேன். மெல்லமா போட்டு விடுங்க. ஆட்டாதமா, ஒரு செகண்ட் தான். ஐயா, வைக்கவே இல்ல, ஆடாம இரு. அர்ஜுன், முடிஞ்சிட்டு. அர்ஜுன், ஏமா, உனக்கு மூக்குத்தி போட்டுக்கணுமா வேண்டாமா? போடணும். அண்ணே, கொஞ்சம் மெதுவா போடுங்களா. ஏப்பா, நீ உன் பொண்டாட்டிக்கு மேல இருப்ப போல. வைக்கவே இல்ல, அதுக்கு முந்தைய உன் பொண்டாட்டி அலறி அடிச்சுக்கிட்டு தட்டி விடுறா. ஐயோ அண்ணே, அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. பச்சை குழந்தை அழகாட்டு காது குத்திட்டு போகுது. கொஞ்சம் மெதுவா போட்டு விடுங்க அண்ணே. ஏப்பா, எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல, கரெக்டா தான் போட்டு விடுவேன், வலிக்காது. உன் ஒய்ஃப் இதுக்கு முந்தையெல்லாம் ஊசி போட்டிருக்காளா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்குதியா இல்லையா? அது சரி, அவளுக்கு குத்ததுக்கு வந்து நீ கண்ணை மூடிக்கிற. நீயே ஊசியை பார்த்து பயப்படுவ போலயே, ரத்தத்தை பார்த்தாலே பயந்து ஓடிடுவ போல இருக்கு. ஏண்டான்னு சொன்னதுக்கு பிறகு வம்பா வந்து இருந்துகிட்டு என்ன மானத்தை வாங்குறடி. சாரிண்ணே, நீங்க போட்டு விடுங்க, நான் பிடிச்சிருக்கேன் எல்லாம், இனிமே ஆட்ட மாட்டான். அது சரி, எனக்கு சிரிக்கவா என்ன சொல்லதுக்குன்னு தெரியல. அண்ணே, சாரிண்ணே, எனக்கு நிஜமாவே ஊசி போட்டுக்கிறதுக்கு பயம். சூப்பர். அன்னைக்கு ஊசி போட்டு போய் மாத்திரை போடுறதுக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னா, ஆக ரெண்டுலயுமே அலர்ஜி தான். எனக்கு நீங்க இப்படி ஒரு பொண்டாட்டிய கடவுளா பார்த்து அனுப்பியிருக்காரே. ஆமா, உன் புருஷன் என்னவா இருக்காரு? அண்ணே, அவர் இருக்கலாம், நிக்கிறாரு. அது சரி, என்ன வேலை பாக்குறான்னு கேட்டேன். அவரு டாக்டரா இருக்காரு. இவர் ஒருத்தர். அது சரி, அப்பா உன் புருஷன் டாக்டரா இருக்காரா? ஆமா, தமிழ்ல சொன்னா மருத்துவர். தம்பி, இந்த பிள்ளைக்கு மூக்குத்தி எல்லாம் போடுறதுக்கு முடியாது, கூட்டிட்டு போறியா? என் மானத்தை வாங்காதடி. இல்ல இல்ல, நான் உங்க கையை மட்டும் பிடிச்சுக்கிறேன். இப்ப குத்துங்க அண்ணே, நான் ஸ்ட்ராங் தான். தியா, ரொம்ப பயப்படுறியானா வேண்டாம். இல்ல, உங்களுக்கு மூக்குத்தி பிடிக்கும்ல அண்ணே. மூக்குத்தி குத்தாதடி, எனக்கு வலிக்கும் வேணாமடி, உனக்கு வலிச்சா ஒரு நொடி நானும் உசுர கையில் எடுப்பேன். உனக்கு நானும் கொடுப்பேன். ராசா ராசா ஒன்ன வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போற. அடி கண்ணே கண்ணே, உன்ன கண்ணுக்குள்ள
அவ்வளவுதான் முடிஞ்சுது. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வலிக்குது. சின்ன குழந்தை அழகா கமல் போட்டுக்கிட்டு போகுது. ஏமா செகண்ட் இயரிங் போடணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் இந்த பக்கம் வந்துடாத. சரிண்ணே, பில் பே பண்ணிக்கிட்டு நாங்க கிளம்பிடுறோம். சரிப்பா, நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன், கேட்டா டாக்டராம். ஏன் டாக்டர் பொண்டாட்டிக்குனா வலிக்காதா? அவளையும் காணல, கூட்டிட்டு வரதுக்கு போனவனையும் காணல. நம்ம போய் பாத்துக்கிட்டே வந்துருவோம். தோ மேல ஆடி அசைஞ்சு வரா பாருங்க. மச்சான் போலாம்டா. அது என்னடா உன் மூஞ்சில சந்தோஷம் களை கட்டுது? ஒன்னும் இல்லையே, ஒன்னும் இல்ல. வாங்க போலாம். போலாம் போலாம். என்னல போறதெல்லாம் இருக்கட்டும். என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? கண்ணெல்லாம் தூசு பட்டுட்டேன். தூசு பட்டதுனால கண்ணு கலங்குச்சா, இல்லனா மூக்குல புதுசா ஒரு புள்ளி வந்திருக்கேன். அட மூக்குத்தி, உன் சந்தோஷத்துக்கு இதுதான் காரணமாடா? என்னடி இது கேவலமா இருக்கு? உனக்கு நல்லது எதுவும் கண்ணுக்கு தெரியாதா? நல்லா தானே இருக்கு. அதானே, முன்ன இருந்த மூஞ்சி தான் நல்லா இருந்தது. ஆமா, என்ன திடீர்னு மூக்குத்தி எல்லாம்? நான் எனக்கு மூஞ்சும் எனக்கு மூக்கும் அழகா இருக்கணும்னு ஜோசியக்காரன் சொன்னதுனால மூக்குத்தி போட்டிருக்கான். இல்லம்மா, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓ